வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது ஒரு சின்ன நியூஸ் கட்டு தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்ஜிடி தேர்வு சம்மந்தமான ஒரு நியூஸ் அப்படின்றது நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. அதில் என்ன தகவல் முழுமையாக கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் வழங்க வேண்டும் என கலெக்டரிடம் மனு. நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களை சேர்ந்த இடைநிலை ஆசிரியர்கள் சிலர் நேற்று நெல்லை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்திற்கு வந்து கோரிக்கை மனு வழங்கினர். இதில் இடைநிலை ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு கடந்த 2003ஆம் ஆண்டிலிருந்து பல்வேறு கட்டமாக நடத்தப்பட்டது. அதில் சுமார் 25,000 பேர் தேர்வாகி இருந்தோம். சமீபத்தில் இதற்கான நியமன தேர்வு நடத்தப்பட்டு 23,000 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளோம். தற்போது குறைந்த அளவிலான பணியிடங்கள் நிரப்ப உள்ளதாக அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. எனவே இந்த விவகாரத்தில் அரசு தலையிட்டு அதிகப்படியான இடைநிலை ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் வழங்க வேண்டும் என கூறியிருந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை மனு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தான். ஏன்னா இது நல்ல ஒரு முயற்சி. ஏன்னா இது வரவேற்கத்தக்க ஒரு முயற்சி. ஏதோ ஒரு விதத்தில் நம்மளோட கோரிக்கை ஏதோ ஒரு வகையில் எப்படியாவது அவங்களுக்கு போய் சேருது அப்படின்றது நம்ம அதாவது ஒரு நியூஸில் கொடுக்குறது மூலயமா, கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குறது மூலியம், இந்த மண்டே மனு கொடுக்குறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறது மூலயமா மேபி வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ணினாலும் சரி, அல்லது இருக்கக்கூடிய அனைத்து வேக்கண்ட்டுக்கும் ஃபில்லப் பண்ணாலும் சரி, இல்லை இதுக்கப்புறம் நியமன தேர்வு வைக்காமல் இருக்கக்கூடிய அனைவருக்கும் வேலை கொடுத்தாலும் சரி, எது நடந்தாலும் அது ஒரு சின்ன வெற்றி தான். வெற்றிங்கிறது சின்ன வெற்றியோ பெரிய வெற்றியோ முதல்ல ஏதோ ஒன்று கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். ஸோ அதுக்கு இந்த முயற்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். ஸோ தொடர்ச்சியாக இந்த மாதிரியே பண்ணணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எஸ்ஜிடி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு செலெக்ஷன் லிஸ்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் எந்த ஒரு நியூஸும் இதில் வராதுங்க. இதுக்கப்புறம் இதை மறுபடியும் கன்சிடர் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் 100க்கு 100% கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட முயற்சி என்ன இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத கொஞ்சம் யோசித்து சிந்திச்சு பார்த்து நம்ம அடுத்த கட்ட நகர்வுக்கு நகரணும். ஏன்னா வெறுமனே நீங்கள் எல்லாமே ஆகஸ்ட்டில் பார்த்திக்கலாம், ஏப்ரலில் பார்த்திக்கலாம், ஜூனில் பார்த்திக்கலாம் அப்படின்னு மந்த்தை சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து எல்லோரும் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ரொசீஜருக்கும் தலையிடவும் முடியாது, நம்மளால் அதுக்கு சரி பண்ணவும் முடியாது. ஸோ அதனால் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வர்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதை செஞ்சோம் அப்படின்னா சக்ஸஸ் அடையலாம். ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் எந்த ஒரு முயற்சியும் கைகூடாது அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நபர்கள் தாராளமாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.